பதவியே இல்லாமல் ஒரு தலைவராக இருந்து ஒரு கட்சியை வளர்த்து கொண்டக்கூடிய ராமதாஸுக்கு எதிராக அந்த கூட்டத்திலே அன்புமணி அந்த இதை எடுத்திருக்க கூடாதுங்கிறதான் என்னோட பார்வை. அவனுக்கு இளைஞர் சங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்குது? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியா பண்ணுங்க. அந்த 10.5 பற்றி பேசாத எடப்பாடியை எக்ஸ்போஸ் பண்ணி அந்த ஓட்டை திருப்பி எடுக்கணும். அதற்கு ஒரு போராட்டம் நடத்தணும்னு சொன்னா அது அன்புமணிக்கு எதிரான மூவ்னு பாக்குறீங்களா? இழந்த வாக்குகளை எடுக்கிறதுக்கான மூவ். அன்புமணியின் தலைமைத்துவம் ஆளுமை பத்தல, இன்னொருத்தரை நியமிக்கணும், இன்னொரு ஆளுமையான ஒருத்தரை நியமிக்கணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா பத்தலங்கிறதான உண்மை. அன்புமணி விட்டு கொடுக்கணும்னு டாக்டர் ராமதாஸ் எதிர்பார்க்கிறாரு. அவர் விட்டு கொடுக்கலனாலும் கூட ராமதாஸ் இதை அழிக்கிறக்கூடிய வேலையை பார்க்க மாட்டாரு, அன்புமணிக்கிட்டே போட்டுங்கிற மாதிரி தான் முடிவெடுப்பார் நான் கருதுறேன். பலம் வாய்ந்த களத்துல பலம் வாய்ந்த யாரையாவது நியமிங்க, முகுந்தனுக்கு என்ன இருக்கு அப்படின்னு தானே கேட்கிறாரு அவரு. தமிழ்குமரன் வாக்கு வங்கியை நிரூபிச்சவர் தானே. கட்சி 7 சீட்டு தோத்த போது தமிழ்குமரன் 2வது இடத்து கட்சியை கொண்டு வரதுக்கு ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா நின்றவர் தானே. அவருக்கு என்ன தகுதி குறைவு? வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திருமிகு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தினேஷ். பாமக பொதுக்குழு இன்னைக்கு நடைபெற்றது. அந்த பொதுக்குழுல மேடையிலேயே அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்குமான வார்த்தை முதல் ரொம்ப வெளிப்படையா எல்லா டிவில லைவ்ல பார்த்துட்டு இருக்கும் போது வந்த ஒரு விஷயத்த பார்க்க முடிஞ்சது. ஒரு இளைஞர் சங்க தலைவரை நியமிக்கிறாரு. அந்த ராமதாஸ் அவர்கள் அந்த அறிவிப்பை வெளியிடுறாரு. உடனடியா எதிர்ப்பு அன்புமணி அவர்கள் தெரிவிக்கிறாரு. குடும்பத்திலே இன்னொருத்தங்களாங்கிற விஷயங்கள் கேட்கிறாங்க. பேசிட்டு இருக்கும் போதே நான் சொல்றதுதான் முடிவு, நான் தான் இந்த கட்சியை தொடங்கினேன், பிடிச்சா இருங்க, இல்லைன்னா விலகிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு ஒரு விஷயத்த ரொம்ப ஹார்ஷா சொல்றாரு. இவர் உடனடியா நான் பனையூர்ல தனியா ஒரு ஆபீஸ் போட்டிருக்கேன், என்ன பாக்குறவங்க பார்க்கலான்னு போன் நம்பர் கொடுக்குறாரு. என்ன நடக்குது? டாக்டர் ராமதாஸுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் கருத்து வேறுபாடு இருக்குங்கிற தகவல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. என்பவர்கள் அதை நாம பெருசா எடுக்கலை. நீர் எடுத்து நீர் வருவதில்லை, ஒரு தாய் மக்களுங்கிற லெவலில் தான் நாம அதை பார்த்தோம். அலையன்ஸ் தொடர்பாட்டும் அவங்கவுங்க கருத்துக்களை ஒருத்தர் அன்புமணியை முன்னிறுத்தியும் ஒருத்தர் ராமதாஸை முன்னிறுத்தியும் வதந்திகளாக பரப்பிட்டு இருந்தாங்க. என்னை பொறுத்தவரை 2024 ராமதாஸ் இஸ் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட், ஜாதிக்கு உறுதியானவர், கிளியை வளர்த்து பூனைகிட்ட கொடுக்குற மாதிரி எடப்பாடிகிட்ட கொண்டு வன்னியர் ஓட்டுகளை விட்டுக்கிட்டு திரும்ப மீட்க முடியாத அளவுக்கு அவர் முடிவெடுக்க மாட்டாருங்க சொன்னேன். அந்த முடிவு தான் கரெக்டாக நடந்தது. பிஜேபி கூட்டணியில் இருந்தாங்க. 3 முறை பிஜேபி கூட்டணியில் அவங்க இருந்திருக்கிறாங்க. 14, 19, 24 ஸ்டெடியாக கன்சிஸ்டண்டாக இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நடந்த இந்த மோதல் கூட்டணி தொடர்பாக நான் பார்க்கல. ஏற்கனவே தமிழ்குமரன்னு மணியண்ணனோட மகன் அனைத்து தொகுதிகளிலையும் பாட்டாளி மக்கள் கட்சி 2009ஆம் ஆண்டு தோல்வி அடைஞ்ச பிறகு பெண்ணகரம் தொகுதியில் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா நின்று பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே 2வது இடம் டாக்டர் ராமதாஸோட திண்ணை பிரச்சாரத்தில் தோத்தம்புறவும் வில்போரோட அவர் அதை கட்சியை காப்பாற்றி 2வது இடம் வர காரணமாக இருந்தவர் தமிழ்குமரன். இளைஞரணி தலைவர் பதவிக்கு முழுக்க பொறுப்பானவர் தான். அவர் போட்டும் அங்க செயல்பட முடியாதவர். அவரு நியமனத்தப்பையும் சில சச்சரவுகள் வந்ததையும் பார்க்க முடிஞ்சது. அதையும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விரும்பலன்னு தெரியுது. இன்னும் சொல்ல போனா ஏன் மேட்ரு தெரியும் விஷயம் வரும்போது கூட வன்னியருக்காக டாக்டர் ராமதாஸ் போகும்போது வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் முக்குவர் பரதவர் போன்ற சமூகங்களுக்காக நான் போராடுறது நியாயமான ஒரு போராட்டம். இதற்காக அவன் கொடுக்கறது ஜனநாயக நெறிமுறைப்படி உள்ளதுங்கிறது தான் டாக்டர் ஐயாவுக்கு தெரியும். அப்போ அதை அவர் மதிக்கிறாரு. இவரு அந்த கூட்டத்தில் ஒரு புரோக்கர் மாதிரின்னு என்ன தேவையில்லாம டென்ஷன் ஆகி இவர் அன்புமணி பேசினார். நம்ம அதையும் பார்த்துருக்குறோம். இப்பவும் டாக்டர் ராமதாஸ் ஒரு இளைஞரணிக்கு குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வந்தா கொஞ்சம் அவரோட அந்த இளைஞரணி தலைவர் ஜாதி குடும்பத்துக்கு வெளியே இருந்து ஒருத்தர் போட்டால் கேட்க மாட்டான். இவனும் குடும்பத்தில் உள்ள ஒருத்தர் போட்டோம்னா அது கொஞ்சம் எஃபெக்டிவான ஒரு பாடியாக இருக்கும். 4 பேர் கேட்பான். அது 10.5க்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கும் அது சரியா இருக்குங்கிற எண்ணத்துல முகுந்தனை கொண்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு இவரு கேட்கிற கேள்விகள் நியாயமா தெரியலையா? கட்சிக்கு 4 மாசம் தான் ஆகுது, நான் இப்பதான் பேசிட்டு இருக்கேன், களத்துல ரொம்ப வலுவான தலைவர்கள் தேவை, இன்னும் நம்ம வலுவா போராட்டங்களை முன்னெடுக்கணும், கட்சியை வளர்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன், என்ன அனுபவம் இருக்கு அவருக்கு நம்ம பொறுப்பு கொடுக்க அப்படிங்கிற கேள்வி அவர் கேட்கும் போது அந்த பொதுக்குழுல இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் கைத்தட்டுறாங்க. ராமதாஸ் அவர்கள் பேசினது கூட கைத்தட்டு கரகோஷங்கள் அதை ஆதரிச்ச மாதிரி தெரியல. ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பேச்சுக்கு தானே ஒரு ஆதரவு அலை இருந்ததை பார்க்க முடிஞ்சது. இனிமேல் இந்த கட்சிக்கு யார் எம்எல்ஏ டிக்கெட் வேணும், கவுன்சிலர் டிக்கெட் வேணுங்கிறதெல்லாம் அரசியல் அரங்கத்துக்குள்ள முடிவு பண்ண போறது அன்புமணி. ஸோ அன்புமணியை சுற்றி தான் அந்த லாபி இருக்கும். அது இயல்பான ஒன்று தான். இல்லை அது லாபியா இல்லை அவர் கேட்ட கேள்வியில் இருக்கக்கூடிய நியாயமா? கேட்ட கேள்வியில் இருக்கக்கூடிய நியாயம்னா அவரே வாரிசாக தான் வந்திருக்கிறாரு.
அவர் வாரிசா வந்தனால தான் கட்சியும் நீடிச்சு நிலைச்சு நிற்குது. நான் வாரிசுங்கிறதுல நான் அதை குறை சொல்ல வரல. அவரை முன்னிறுத்தி தான் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு 2016ஆம் ஆண்டு 5.5% ஓட்டு பழைய ஓட்டை எடுத்து அந்த கட்சி சஸ்டைன் ஆகி போகுதுன்னா, மற்ற கட்சிகள் எல்லாம் வாக்கு வலிமை குறைஞ்ச போது அது சஸ்டைன் ஆகி போகுதுன்னா, அன்புமணியை முன்னிறுத்தி டாக்டர் ராமதாஸுக்கு உழைப்பு தான் அந்த இடத்துக்குள்ள காரணம்னு நான் கருதுறேன். அந்த வகையில் டாக்டர் ராமதாஸ் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா, அந்த கட்சியை இதுவரை காப்பாற்றி இருக்கிறவர், வில்போரோட உழைப்போட காப்பாற்றி இருக்கிறவர், மீண்டும் அதை காப்பாற்றுவதற்கான முடிவாக தான் அது இருக்க முடியும். அதுல தன் மீது தன்னம்பிக்கை இல்லாமலும் பொறுமை இல்லாமலும் அன்புமணி தான் அதுல இல்ல இதுல என்ன பொறுமை இல்லாம அவர் பேசின விஷயங்கள் கேட்டு தானே. என்ன கட்சிக்கு 4 மாசம் தான் ஆகுது. அனுபவம் இருக்கிறவங்கள தானே நம்ம இளைஞர் சங்க தலைவரா நியமிக்கணும். அப்பதானே இன்னும் கொஞ்சம் நம்ம கட்சியை வளர்க்க முடியுங்கிற கேள்வி நியாயம் இல்லையா? அதாவது பதவியே இல்லாம ஒரு தலைவரா இருந்து ஒரு கட்சியை வளர்த்து கொண்டக்கூடிய ராமதாஸுக்கு எதிராக அந்த கூட்டத்திலே அன்புமணி அந்த இதை எடுத்திருக்க கூடாதுங்கிறதான் என்னோட பார்வை. அதுல கொஞ்சம் நிதானம் கடைபிடிச்சிருக்கணும். தமிழ்குமரன் மேட்டர் கூட தமிழ்குமரன் தகுதியானவராக இருந்த போது கூட அவர் இளைஞரணி தலைவர் பதவியில் தொடர முடியாத அளவுக்கு நிர்பந்திக்கப்பட்டாலும் நம்ம தெளிவாக தெரியும். கட்சியின் மானத்தை காப்பாற்றினவர். இப்போ அவரே அங்கே இளைஞரணி தலைவராக தொடர முடியல. இன்னும் சொல்ல போனா இதுல என்னோட சுய இதுன்னு இல்லை, நடந்த உண்மை. 98ஆம் ஆண்டு எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு பாமக துணைத் தலைவரா, செய்தி தொடர்பாளரா, அரசியல் தலைமை குழு உறுப்பினரா அதிமுக பாமக கூட்டணி உருவாவதுக்கு முக்கிய காரணமா இருந்தேன். அதற்காகவே கலைஞர் என்ன கடுமையா பேட்டியிலையும் சாடினது மட்டுமில்ல, முரசொலியிலும் எழுதி சாடினாரு. 99ஆம் ஆண்டு பாமக திமுக கூட்டணி வரும்போது உங்க செய்தி தொடர்பாளருக்கு அந்த கூட்டணி தான் பிடிக்குதா, இந்த கூட்டணி பிடிக்கலான்னு சொல்லி எனக்கு டிக்கெட் கொடுக்க விடாம செய்ததுலையும் கலைஞருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அந்த காலகட்டத்தில் டாக்டர் என்ன சொன்னாருன்னா, நீங்க கட்சியை காப்பாத்திருக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் கட்சியில வரக்கூடிய முதல் ராஜ்சபா உங்களுக்கு தாரங்கிறத என்ன சமாதானப்படுத்துறதுக்கும் சொன்னாரு. அதுக்கு பிறகு அவர் மகன் வரும்போது மகனுக்கு அந்த ராஜ்சபா கொடுத்தாரு. நான் தவறுன்னே சொல்ல வரல. மகனுக்கு கொடுத்தனால தான் கட்சி இன்னைக்கு நிலைச்சு நிற்குது, அல்லது அந்த கட்சி சிதறி இருக்கும். அவருக்காக பன்னூட்டி ராமச்சந்திரனாலும் சரி, குருனாலும் சரி, வேல்முருகனாலும் சரி, எத்தனையோ இதுகளை டாக்டர் ராமதாஸ் தான் பிளே பண்ணி அந்த இடத்துக்குள்ள அன்புமணிக்கு இந்த இடம் வர்றதுக்கு காரணமா இருந்தது. இப்போ டாக்டர் ராமதாஸுக்கு நோக்கம் என்னன்னா, 10.5 விவகாரத்துல நம்ம வாக்குகளை இழந்துட்டோம். 10.5 கொடுத்தாருங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி பின்னாடி வன்னியர்கள் போயிட்டாங்க. இது உண்மை. அவருக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. டேட்டா அனலிஸ்டா இருந்து அதை மைக்ரோவா பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், நாம் தமிழர் சீமானுக்கும் ரெட்டிகள் நிறுவனம் தெளிவா பிஎம்கே வன்னியர் ஓட்டு இப்படி டிராவல் ஆயிருக்குது. அவங்க எடுத்த 4.5% வாக்குக்குள்ள பாஜக மூலமா வந்த செங்குந்தர் ஓட்டு, தேவங்கர் செட்டியார் ஓட்டு, 24 மலை தெலுங்கு செட்டியார் ஓட்டு, அண்ணாமலைக்காக வந்த கொங்கு வேளாளர் ஓட்டு, கார்காத்த வேளாளர் ஓட்டு, இந்த மாதிரி பலதரப்பட்ட சோழிய வேளாளர் ஓட்டுகள் தான் பலம் வந்திருக்குங்கிறத பூத் வைஸ் செக்மெண்ட் வைஸ் அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது தமிழக அரசியல் கட்டத்துக்குள்ள முடிவெடுக்க இடத்துல இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. அப்போ நீங்க தர்மபுரி தொகுதியில கூட 33% வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. விழுப்புரம் சிதம்பரத்துல பாமக கூட்டணி டெபாசிட் இழக்குது, விழுப்புரத்துல 3வது போகுது. ஸோ இதெல்லாம் ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்படுது. இதுல இருந்து கட்சியை மீட்டு எடுக்கணும்னா வில் பவரோட டாக்டர் ராமதாஸாலோட இல்ல இதுல என்ன அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி மூவ் பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு இளைஞர் சங்க தலைவரை நியமிக்கிறாரு அப்படின்னா அதை கட்சியின் தலைமையா இருந்து நீங்களே சொல்ற மாதிரி எல்லாத்துக்குமான டிக்கெட்ஸை இப்ப ஏற்படுத்தி கொடுக்குற அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ண வேணாமா? நேரா பொதுக்குழுல தான் அன்புமணி ராமதாஸ்க்கு விருப்பமே இல்லாத ஒருத்தர் அறிவிப்பாரா? அப்ப அது அன்புமணி ராமதாஸ் அதை எப்படி எடுத்துக்குவாரு? இந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா? நியாயமான பாயிண்ட் தான். பிஹைண்ட் தி சீன் என்ன நடந்துங்கிறது நமக்கு முழு விவரம் தெரியாம இதுல கமெண்ட் பண்ண முடியாது. பட் ராமதாஸ் ஒரு பெரிய போராட்டம் 10.5க்காக அனௌன்ஸ் பண்றாரு. அந்த போராட்டத்தை அன்புமணி இதுவரை முன்னெடுக்கல, எந்த ஒரு பிக்கப்பும் அதுல ஆகல. அப்போ பார்ட்டி வாக்கு இழந்தது தான். மீண்டும் எடப்பாடி கிட்ட இழந்த வாக்கை திருப்பி எடுக்க முடியாம இவங்க ஏமாந்து போயிருவாங்கங்கிற ஒரு தோற்றம் வருது. அது அந்த தன் குழந்தையை எப்படி வளர்த்தாரு, எப்படி கொண்டு வந்தாருங்கிறது டாக்டர் ராமதாஸுக்கு தெரியும். போன வாரத்துல கூட 15% கொடுங்க, நாங்க நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துறோம், ஒரு சீட்டு கூட வேணான்ட்டு அவரும் ஸ்டில் போராடிட்டு தானே இருக்காரு. அது போராட்டமா? 15 கொடுங்க நிபந்தனை பேசுறாரு. அதுக்கு என்ன வேல்யூ இருக்கு? உங்களை மீறி தான் அன்புமணி, உங்களை மீறி தான் ஸ்டாலின் 3 தடவை ஜெயித்திருக்கிறாரு. அவர்கிட்ட போய் 15 கொடுங்க, நாங்க உங்களை நிபந்தனை ஆதரம்னா அது வலிய போய் ஆஜராகிறதுல இது பண்றது இமேஜ் இல்லா கெடுது. அது பாமக இமேஜ் இல்லாத கெடுது. திமுகங்கிறது எதிர்போட்டே இல்லை, திமுக மீண்டும் மு.க. ஸ்டாலின் தான் வருவாருங்கிறதெல்லாம் அது எடுத்து காட்டுது. அது
அதை வந்து எதிரணியில் ஒரு கட்சி அதுக்கு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த மாதிரி மீண்டும் ஸ்டாலின் தான் வருவாருங்கிற ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கறதுல என்ன அரசியல் ரீதியா என்ன லாபம் குறிப்பிட்ட மாதிரி அவர் வந்து வலுவா முன்னெடுக்க மாற்றாரு அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் ஃபீல் பண்றாருன்னா அது அன்புமணி ராமதாஸ் தான் இப்ப தலைமையா இருக்கும்போது அவர்கிட்ட சொல்லி எப்படி எல்லாம் போராட்டங்களை முன்னெடுக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பாமக வளர்க்க செய்யணும், மீண்டும் நமக்கு வாக்கு சதவீதம் அதிகரிக்க என்னென்ன பண்ணணுங்கிறத அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி அதை பொதுக்குழுல பேசலாம், அதெல்லாம் நடக்கலாம். ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட டிஸ்கஸே பண்ணாங்களா பண்ணலையானே தெரியாம அவருக்கு விருப்பமே இல்லாத இன்னொருத்தரை வந்து இளைஞரணி தலைவரா நியமிச்சு ஒரு மோதலை உருவாக்குறதுக்கு இன்னைக்கு ஒரு மூத்த தலைவர் ராமதாஸ் காரணம் போயிட்டாரா? நான் அப்படி நினைக்கல. இப்போ பரவாயில்ல, இப்படி ஒரு பார்வை இருக்குது, நான் மறுக்க வரல. ராமதாஸுக்கு இழந்த வாக்குகளை மீண்டும் எடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு இளைஞரணி தலைவரா குடும்பத்துல இருந்தே ஒருத்தரை போட்டு பைப்ரண்டா ஃபயரிக்கா ஃபைட் பண்ணி எடப்பாடிட்ட இழந்த வாக்கை எடுக்கிறதுக்கு அவர் திட்டமிடுறாரு. ஏன்னா வில்போர் உள்ள தலைவர். அவரால் தான் இவ்வளவு வருஷம் வந்து 89 தொடங்குன இந்த மாதிரிப்பட்ட ஒரு கட்சி வந்து இதுவரை நீடிச்சு நிலைச்சு இருக்குதுன்னு சொன்னா இந்தியாவிலே வந்து டாக்டர் ராமதாஸுக்கு ஒரு சாதனையா தான் அது பார்க்கப்படுது. அப்போ அந்த சாதனை செய்தவர் மீண்டும் இழந்த வாக்களை எடுக்கிறதுக்கு அன்புமணி ஃபைட்டுக்கு தயாரா இல்ல. சும்மா ஸ்டாலின்கிட்ட வந்து 15 கொடுங்க, நாங்க உங்களுக்கு ஆதரிச்சோம், இது கெஞ்சல், இது போராடக்கூடிய கட்சியா, மிலிட்டன் பார்ட்டியா? அப்ப மிலிட்டன் பார்ட்டியாட்டு இதை தன்னோட மகன் முகுந்தன் முன்னெடுப்பாரு, அது போராட்டங்கள் வரும், நம்ம இழந்த வாக்குகளை மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ அந்த 10.5 கூட நான் கொடுத்தது நியாயம்னு கூட எடப்பாடி பழனிசாமி இப்படி போராட்டத்தை முன்னெடுக்க முகுந்தன் எந்த அளவுக்கு சரியா இருப்பாருன்னு அவர் நினைக்கிறாருன்னு தெரியல. போராட்டங்கள் 4 மாசம் தான் அவர் கட்சிக்குள்ள வந்து ஒருத்தர், அவர் எப்படி இவ்வளவு வலுவா இருப்பாரு, அன்புமணி ராமதாஸ் அவர்களை விட மிஞ்சற அளவுக்கு இல்ல போராட்டங்கள் முன்னெடுக்கிற அளவுக்கு வலுவானவரா இருப்பாருன்னா நினைக்கிறதுக்கான என்ன தார்மீகம் இருக்குன்னு? குடும்பத்தை சேர்ந்தவர் இளைஞரணி பொறுப்புல இருந்தா மறுபடியும் குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வந்தாங்கன்னா அது ஒரு விமர்சனமாகுங்கிற ஒரு கவலையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கு. விமர்சனங்களை பற்றி என்ன இருக்கு? அன்புமணி ராமதாஸ் வரும்போது விமர்சனம் தான் இருந்தது. என்ன விமர்சனம் இருந்தது? நான் விமர்சிக்கல. என்ன விமர்சனம் இருந்தது? நான் ராமதாஸ் கட்சி அவர் என்ன வேணாலும் செய்யலாங்கிறதான் என் கருத்தா சொன்னேன். அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க என்னெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க, இன்னைக்கு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு? அவருக்கு கட்சி அவர் மகனை போட்டாரு, மகனை ப்ரொமோட் பண்றாரு, 5.5% ஓட்டு எடுத்தாரு. 5.5% ஓட்டு எடுத்தனால மீண்டும் அவருக்கு பார்கெனிங் கூடிச்சு. 19 வந்து 7+1 எடப்பாடியே வந்தாரு. தோத்து போனாங்க. தோத்து போன பிறகு 21 5 சீட்டு வந்தது மீண்டும் அதே அணியில. 24 மீண்டும் எடப்பாடி கூட போனா, 3வது முறை எடப்பாடி கூட போனா நம்ம ஓட்டு எடப்பாடிட்டு செட்டில் ஆயிடும், நம்ம வந்து உறிஞ்சிட்டு போயிடுவாங்க. பெரிய மீன் தொட்டிக்குள்ள, ஒரு சின்ன மீன் தொட்டிக்குள்ள வந்து மீனை போட்டா திருப்பி எடுக்க முடியாத சூழலை வந்துடும்னு அதை தெளிவா அலர்ட்டா இருந்து நேஷனல் டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் NDAக்குள்ள டாக்டர் ராமதாஸ் கூட்டணி வந்தாரு. நான் தான் சொன்னேன், எல்லாரும் வந்து அதிமுக பாமக கூட்டணி உருவாயிடுச்சு, அதிமுக பாமக கூட்டணி தான் உருவாதுக்கு முன்னாடியே வாதங்கள் எடுத்தாங்க, வலைத்தளங்களும் சரி தொலைக்காட்சியிலும் சரி. நான் தான் சொன்னேன், கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுக்க மாட்டாரு டாக்டர் ராமதாஸ், ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட், அவர் தெளிவா இருப்பாருன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி அவரு எடப்பாடியோட கூட்டணி சேர்ந்து அப்படியே கரைஞ்சி அப்படியே ஒரு முரண்படுறாரு. இந்த வந்தாரு, இங்க வந்தாரு. வந்த பிறகு ரிப்போர்ட்டை எலெக்ஷனை பூத் வைஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எடப்பாடிட்ட கணிசமா போயிட்டாங்க. மீண்டும் அந்த 10.5 பற்றி பேசாத எடப்பாடியை எக்ஸ்போஸ் பண்ணி அந்த ஓட்டை திருப்பி எடுக்கணும். அதற்கு ஒரு போராட்டம் நடத்தணும்னு சொன்னா கட்சி தலைமை அந்த போராட்டம் நடத்தலைன்னா இளைஞரணி தலைவரை போட்டு போராட்டத்தை நடத்துறதுக்கான அன்புமணிக்கு எதிரான மூவ்னு பாக்குறீங்களா? இல்ல, இழந்த வாக்குகளை எடுக்கிறதுக்கான மூவ். அன்புமணி ஈஸி கோயிங்கா போறாரு. மூந்தனை போட்டு அந்த போராட்டத்தை எடுத்து எடப்பாடி பழனிசாமி 10.5 பற்றி பேசலன்னு எக்ஸ்போஸ் பண்ணாதானே போனவங்க திருப்பி டாக்டர் ராமதாஸ் கிட்டையும் பாமக கிட்டையும் வருவாங்க. அதுக்கு நீங்க குறிப்பிட்ட வார்த்தைகள்ல அன்புமணியின் தலைமைத்துவம் ஆளுமை பத்தல, இன்னொருத்தரை நியமிக்கணும், இன்னொரு ஆளுமையான ஒருத்தரை நியமிக்கணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா பத்தலங்கிறதான உண்மை. அன்புமணி அதுல தோத்திருக்காருங்கிறதான உண்மை. சரி, அப்படியே ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு, ஒரு பொதுக்குழு மேடைகள்ல நிர்வாகிகள் முன்னாடி பேசுறாரு, எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்ட்டு. இவர் ஒரு மூத்த தலைவர், தமிழ்நாட்டுல ஒரு ரொம்ப மூத்த அரசியல்வாதி, மேடையில நம்ம இந்த வார்த்தைகள்லாம் சொன்னா அது எப்படியான விமர்சனங்களை ஒரு மக்கள் மத்தியில ஏற்படுத்தணும்னு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நிறைய இருக்கக்கூடியவர். அவரு குறிப்பிடுறாரு, நான் தான் இந்த கட்சியை தொடங்கினேன், இவரை போடணுங்கிறது மீண்டும் சொல்கிறேன், முகுந்தன் தான் நியமிக்கிறேன்னா, விருப்பம்னா இருங்க, இல்லைன்னா யார் வேணாலும் போய்க்கோங்க அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக ராமதாஸ் அவர்கள் பேசினா, அப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பத்தின பார்வை பாமக தொண்டர்கள்ட்ட எப்படி போகும்? ராமதாஸுக்கு ரிஃப்ளெக்டட் க்ளோரி தான் அன்புமணி ராமதாஸ். அவருக்கு திறமை இருக்கலாம், நான் மறுக்க வரல. அவரை முன்னிறுத்தி தான் 5.5% ஓட்டு எடுத்தாங்க. பான்கி முன்னால் பாராட்டப்பட்டவர்லாம் நம்ம தான் சொன்னோம். நம்ம அன்னைக்கு மறுத்து சொல்றதுக்கு நம்ம ஒன்றும் இல்லை. பட் ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டிங்கும் போது, அந்த ஒரு போராட்டங்களை முன்னெடுக்குங்கும் போது ராமதாஸுக்கு சற்றும் இணையில்லாத ஒரு அன்புமணி ராமதாஸ் இப்போ போராட்டத்தை முன்னெடுத்து எடப்பாடி கிட்ட இழந்த வன்னியர் ஓட்டுகளை திருப்பி எடுக்க வேண்டியதான் ராமதாஸ். அன்புமணி ராமதாஸ் குறிப்பிடுறது ரொம்ப பலம் வாய்ந்த, களத்துல பலம் வாய்ந்த யாரையாவது நியமிங்க, முகுந்தனுக்கு என்ன இருக்கு அப்படின்னு தானே கேட்கிறாரு அவரு. பலம் வாய்ந்த ஒருத்தர் நியமிக்கிறத விட குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் நியமிச்சா அதுல வரக்கூடியவங்க இவராலையும் நம்ம பவர் சென்டரா ஆக முடியும்னு
ஒழுங்கா அதுக்கான போராட்டங்கள் அதுல முன்னெடுக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. இப்ப அவர் பேசும்போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மைக்க கொஞ்சம் தூக்கி போடுறாரு கோவமா. அந்த மைக் எடுத்து ஜி.கே. மணி அவர்கள் பேச வரும்போது மறுபடியும் மைக்க வாங்கி, நான் பனையூர்ல ஒரு ஆபீஸ் போட்டிருக்கேன், என்ன வந்து சந்திக்கிறவங்க சந்திக்கலாம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. என்ன அர்த்தம் அதுல இருக்கு? அவர் வந்து உடனடியா பேசும்போது கட்சியில 2 அணிகளா, அன்புமணி பக்கம் போறதா, ராமதாஸ் அவர்கள் பக்கம் போறதா, யாரோட டெசிஷன் எடுத்துக்கிறதுன்னு தெரியாம அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளே ஒரு சலசலப்புக்கு உள்ளானதை நம்ம பார்க்க முடிஞ்சது. என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? அந்த முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ் மாதிரி ராமதாஸ் அன்புமணி தான் நிற்க போறாரு. ஏன்னா ராமதாஸ் 86 வயசு. ராமதாஸ் வந்து என்ன அரசியல் பண்ணிட போறதில்லை. அப்போ எல்லாரும் அன்புமணி பின்னாடி தான் நிற்பாங்க. வெற்றிக்குமாரன் விஷயத்துல வெற்றி பெற்ற மாதிரி இதுலயும் தான் வெற்றி பெறணும்னு அன்புமணி நினைக்கிறாரு. ராமதாஸ் இதில் என்ன முடிவெடுக்க போறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். எப்படி இருந்தாலும் ராமதாஸ் வந்து நீரடித்து நீர் விலகுதல்னு அன்புமணியை ப்ரொமோட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாரு. இனிமே அன்புமணியை சரிச்சுக்கிட்டு இன்னொருத்தர் அந்த இடத்துக்கெல்லாம் கொண்டு வர முடியாது. ஸோ அந்த வகையில் அவங்க காம்ப்ரமைஸ் ஆகி அன்புமணியை ஃபேஸாக வச்சு தான் அந்த கட்சி போகும்னு நான் கருதுறேன். பட் இந்த அரசியல் முடிவில் ராமதாஸ் அறிவிச்ச போராட்டம் பிசுபிசுத்து போச்சு. போராட்டத்தை முன்னெடுக்க ஆள் இல்லை. இழந்த ஓட்டை திருப்பி எடுக்க முடியாதவங்கிற ஆதங்கம் ராமதாஸுக்கு வந்திருக்கு. இதான் 100க்கு 100 மனச்சாட்சிப்படி நான் சொல்றேன். தனியா ஒரு ஆபீஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் எதை குறிக்குது? எதனால அந்த ஒரு விஷயத்த உடனடியா மேடையிலேயே மைக் வாங்கி போன் நம்பர் சொல்லி யாரெல்லாம் வந்து என்ன பார்க்கணுமோ பாருங்க அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்றதெல்லாம் அவர் என்ன சொல்ல வராரு? அன்புமணி, நான் தான் நம்ம கட்சி நடத்த போறேன், என்ன நம்பிதான் இந்த கட்சிக்குள்ள வர்றவங்க வருவாங்க, அதனால என்ன நம்பி வரக்கூடியவங்க என்கிட்ட மெஜாரிட்டி வருவாங்கன்னு அவர் கருதுறாரு. அவ்வளவுதான். இது வந்து ஒரு கட்டத்துக்குள்ள அகிலேஷ் யாதவ் முலாயம் சிங் யாதவுக்கு எதிராக போன பிறவும் கூட சரி கட்சியை அழிச்சிடாண்டாம், அகிலேஷே இருக்கட்டுங்கிற மாதிரி முலாயம் முடிவெடுத்த மாதிரி டாக்டர் ராமதாஸ் முடிவெடுப்பாங்கன்னு எதிர்ப்பாங்க. நீரடித்து நீர் விலகுதில்லைங்கிற கருத்து ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்களுக்கு எதிராக ஒரு கருத்து முரண் இருக்கு. அது இப்ப யாரு விட்டு கொடுக்குறாங்கிறத பொறுத்து நம்ம பார்க்கணுமா? என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? அன்புமணி விட்டு கொடுக்கணும்னு டாக்டர் ராமதாஸ் எதிர்பார்க்கிறாரு. அவர் விட்டு கொடுக்கலனாலும் கூட ராமதாஸ் வந்து இதை அழிக்கிறக்கூடிய வேலையை பார்க்க மாட்டாரு, அன்புமணிக்கிட்டே போட்டுங்கிற மாதிரி தான் முடிவெடுப்பார் நான் கருதுறேன். இல்ல, இப்படி ஒரு பார்வையை முன் வச்சா கட்சியை நடத்துறவங்களுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஒரு முதல்வர் வேட்பாளரா ஒரு எலெக்ஷனை சந்திச்சாரு, அடுத்து மறுபடியும் தன்னுடைய கட்சியின் தலைவரா அவங்க தான் பாக்குறாங்க, மறுபடியும் அடுத்து கட்சியின் முகமா அவரை தான் பாக்குறாங்க. ஆனா ராமதாஸ் அவர்கள் அவருக்கு எதிராக இப்படி ஒரு கருத்தை ஒரு காமன் மீட்டிங்ல பேசுறாருன்னா அது என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தும்னு அந்த கேள்விக்கு எனக்கு இன்னும் பதில் கிடைக்கல. அவருக்கு எதிரான காமன் மீட்டிங்னா இவர் அனௌன்ஸ் பண்ண பிறகு அவர் தலையிட்ட பிறகு தானே பேசுறாரு. அப்போ என் கட்சி மை ரிட்வில் ரன்னுங்கிற உணர்வு ராமதாஸ் அவர்களுக்கு முகுந்தனை நியமிச்சு அன்புமணி கோவப்படுவார்னு தெரியாமையா இருக்கும். அப்போ வந்து அந்த போராட்டங்களை முன்னெடுத்து செயல்பட்டு இருக்கணும். தமிழ் குமரனுக்கு அந்த திறமைய வாக்கு வங்கி நிரூபிச்சு தன் பலத்தை நிரூபிச்ச தமிழ் குமரனே கன்டினியூ பண்ணதுக்கு அலோவ் பண்ணியிருக்கணும். அதுவும் செய்யலல்ல. தமிழ் குமரன் வாக்கு வங்கியை நிரூபிச்சவர் தானே. கட்சி 7 சீட்டு தோத்த போது தமிழ் குமரன் வந்து 2வது இடத்து கட்சியை கொண்டு வரதுக்கு ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா நின்றவர் தானே. அவருக்கு என்ன தகுதி குறைவு? அப்ப அவரை ஏன் தொடர விடாம செய்தீங்க? இப்ப நீங்க முலாயம் சிங், அகிலேஷ் அப்படி குறிப்பிட்டீங்க. ஒருவேளை அந்த மாதிரி சமாதானமா போறவரா இருந்தா இன்னைக்கு மேடையில வந்து அவர் ஒரு டெசிஷன் எடுத்திருக்கிறாருப்பா, நம்ம வேற ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கல, இதுதான் என் முடிவு, விருப்பம்னா இருங்க இல்லைன்னா போங்க அப்படின்னு கோவமே படுறாரு. இன்னைக்கு கோவப்பட்டாலும் கூட நாளைக்கு அந்த கட்சி நிலைச்சு நிற்கணும்னா இந்த பிளவுகள்லாம் சரி பண்ணி ஒற்றுமையாக போகிறது தான் அவங்களுக்குள்ள வழி. அந்த அளவுக்கு அவங்க ப்ரூடண்டாக தான் முடிவெடுத்து போக முடியும். கட்சியே சின்ன கட்சி ஆயிட்டு அது சேலத்திலே 9% வாக்கு தான் எடுத்திருக்காங்கன்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. வெளி உலகத்தில் ஊடகத்துக்கு அது தெரியல. சிதம்பரம், விழுப்புரம் வாக்குகளும் பெரிய ஆரோக்கியமாக இல்லை. அந்த சூழ்நிலையில் மீண்டும் கட்சி வந்து பிளவுபடுறதோ சிதலம் அடைகிறதோ அது இரலவெண்ட்ங்கிற லெவலுக்கு போயிடும். தொடர் தோல்வியில் இருக்கிறாங்க. 2009 தோல்வியில் இருக்கிறாங்க. ஸோ அந்த கட்சி இருக்கிறத காப்பாற்றிக்கிட்டு இழந்ததை கைப்பற்றதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும்னா அன்புமணியும் ராமதாஸும் ஒன்றா இருந்தால் தான் அது முடியும். இந்த முரண் எங்கிருந்து சார் முதல்ல ஆரம்பிச்சது? அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வேற வேற மாதிரி யோசிக்கிறது, வேற வேற டெசிஷன்ஸ் எடுக்கிறது, ஒரு கூட்டணியா இருக்கட்டும், ஒரு நியமனமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வேற வேற மாதிரி யோசிக்கிறது இன்னைக்கு பப்ளிக்கா வெளியே தெரிஞ்சிருக்கு. இதுல ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க, எந்தெந்த இடத்துல இப்படி முரண்கள் டெவலப் ஆயிட்டே வந்திருக்கு? ஒவ்வொரு கட்டத்திலையும் அன்புமணி ராமதாஸை வளர்த்து விட்டது டாக்டர் ராமதாஸ் தான். ஆனா ஒரு கட்டத்துக்குள்ள வரும்போது நானே டீல் பண்ணிக்கிறேன், ராமதாஸோட இது தேவையில்லைங்கிற முடிவுக்கு அன்புமணி ராமதாஸ் வராரு. அப்படித்தானே ஒரு தலைவர் உருவாவாங்க. அது உருவாகிறன்னா அந்த கட்சி ஒரு மிலிட்டன்சியை காட்டி வந்த கட்சி. அங்கே மிலிட்டண்டோட மிலிட்டண்டா நின்று போராடக்கூடியவர் தான் அந்த கட்சியை காப்பாற்ற முடியும். ராமதாஸ், குரு அவங்கெல்லாம் மிலிட்டன்சியில் உள்ளவங்க. அன்புமணி அந்த இடத்துல மிலிட்டன்சி எல்லா இடத்துலையும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை.
நீங்க 2024 9 தொகுதியில 3வது போயிட்டாச்சு, உள்ள 4வது போயிட்டீங்க. அதுக்கு பிறகு மிலிட்டண்டா முன்னெடுத்து எதுல நம்ம இழந்தோமோ அதுல நாம தான் உறுதியா இருக்கிறோம்னு காட்டி அதுல அவங்க மிலிட்டண்டா அந்த கட்சியை வளர்ச்சியை கொண்டு போன்ற இடம். அந்த இடத்துல ஈஸி கோயிங்ல அவருக்கு இவ்வளவு சீட்டு தருவாரு, நம்ம எம்எல்ஏ ஆயிரலான்னு நினைக்கிற அந்த அரசியல் ராமதாஸ் போன்றவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத அரசியலா இருக்குது. பட் மாடர்ன் பொலிட்டிக்ஸ்ல அதைத்தான் பார்ப்பாங்க. நம்ம இன்னும் போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கவா, இது பண்ண இருக்கா, எப்படியும் நமக்கு ஒரு தவிர்க்க முடியாத சக்தி, நமக்கு இவ்வளவு கூட்டணி வரும், அதுல ஜெயிக்கிற கூட்டணிக்குள்ள போய் நின்று நம்ம ஜெயித்துக்கணுங்கிற எண்ண ஓட்டத்துல தான் இவங்க போவாங்க. ஆனா அந்த கூட்டணி கட்சி நீங்க எதிர்பார்க்க தலைவர் உங்களை எப்படி ட்ரீட் பண்ண போறாரு, அதெல்லாம் சஸ்பென்ஸ். இப்ப நீங்க அது 2ஆம் கட்ட தலைவர்லாம் நாங்களும் அதிமுக எடப்பாடியும் போனா எம்எல்ஏ ஆயிரலான்னு தான் 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க, எனக்கே தெரியும், அதுல நான் மறுக்க வரல. ஆனா நீங்க பவர் ஆஃப் ஸ்ட்ரென்த்ல இருந்து அந்த இதை அதுக்கு போனோம். பவர் ஆஃப் ஸ்ட்ரென்த்ல நீங்க போனோம்னா 10.5க்காக நாங்க தனிச்சு நிற்கவும் தயாருங்கிற அந்த எண்ண ஓட்டத்தெல்லாம் போகணும். இப்போ நீங்க பாருங்க, குரு வன்னியர் கம்யூனிட்டியில ஒரு பெரிய ஐக்கானா இருந்தவர் ராமதாஸ் குரு அந்த மாதிரி தான் இருக்கு. அது அந்த சமூக மக்களே உணர்றாங்க. குரு குடும்பத்தில் இருந்த விருதாம்பிகை, மனோஜ் இவங்கெல்லாம் தனி ஒதுக்கீட்டுக்காக நாங்க களங்காண போறோம். நேற்று தினமலர், நக்கீரம் போன்ற பத்திரிகைலாம் அது சம்பந்தமா செய்தி வந்துட்டு இருக்குன்னா, அங்கேயும் இன்னொரு த்ரெட்டு உள்ள வருது. ராமதாஸை மீறி யாரும் பண்ண முடியாது, ராமதாஸை எதிர்த்து நம்ம நிற்க முடியாது, ஆனா அன்புமணியை எதிர்த்து நம்ம நின்றலான்னு குரு ஃபேமிலியில இருந்தே நாம ஃபைட்டரா களத்துக்குள்ள நின்னா அன்புமணியை எதிர்த்து நம்ம லீடர் ஆயிட முடியுங்கிற எண்ணம் குருவுக்கு மகளுக்கு இருக்கு, குருவுக்கு சகோதரி மகன் மனோஜிக்கு இருக்குன்னு சொல்லும் போது, அப்போ நீங்க எந்த இஷ்யூல நீங்க எடப்பாடி கிட்ட வாக்கு இழந்தீங்களோ அந்த இஷ்யூல எடப்பாடிட்டு இருந்து அந்த வாக்கை திருப்பி எடுக்கணும். இன்னும் சொல்ல போனா விக்கிரவாண்டில எடப்பாடி பழனிசாமி வராததுக்கு காரணமே அந்த 10.5 பற்றி அவர் முடிவு சொல்ல முடியாம தான் ஒதுங்கினாரு. அப்போ அவர் கொடுத்த 10.5க்கு லாபத்தை பார்த்தவர் அதை இன்னைக்கு பேச முடியாத அளவுக்கு இருக்கிறவரை கார்னர் பண்ணி உங்க ஓட்டை நீங்க எடுக்க தவறீங்கன்னா நீங்க பலகீனம் அடைய போறீங்க. எதிர்காலத்துல சிக்கல்ல மாட்டிடுவீங்க. இதுவரை கட்டி காப்பாத்த அந்த ஸ்போர்ட்ஸ்ங்கிறத இழந்துருவீங்கன்னு ராமதாஸுக்கு மனச்சாட்சி சொல்லுது, உள்ளுணர்வு சொல்லுது. ராமதாஸ் கூட இருந்து அவரோட மிலிட்டன்சியை தெரிஞ்சவன் அறிஞ்சவனால எனக்கும் அது புரியுது. அதனாலதான் என்ன இந்த இடத்துல பேச முடியுது. நீரெடுத்து நீர் விலகுதலைங்கிற எண்ணத்துல தான் நான் இன்னைக்கு அவங்கள பாக்குறேன். நான் பண்ணதுக்கு எனக்கு அவங்க நியாயம் பண்ணலைங்கிற கோபங்கள் இருந்தாலும் கூட நான் நியாயமா இன்னைக்கு சொல்றது நீரெடுத்து நீர் விலகுதலைன்னு அவங்க பொண்ணுன்னு தான் நான் கருதுறேன். பட் அவங்களுக்குள்ள இடர்பாடுகள் இருக்குது. குறிப்பா இழந்த வாக்கை எடுக்கணும்னு டாக்டர் ராமதாஸ் நினைக்கிறாரு. யாராவது நமக்கு சீட்டு தருவாங்க, அதை வச்சு பேரலான்னு அன்புமணி நினைக்கிறாரு. அந்த இடத்துல மூந்தனை போட்டு ஃபைட் பண்ண ராமதாஸ் மேலும் போது அன்புமணி அதை தடுத்திருக்காருன்னு தான் நான் என்னோட மூந்தனை போட்டு ஃபைட் பண்ணணும், இல்ல கட்சியில இன்னொரு ஆளுமையை உருவாக்கணும் அப்படின்னு தான் அது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு ஒரு சவாலா மாறாதா? நீங்க அந்த பார்வையில பாக்குறீங்க, அன்புமணியும் அதே பார்வையில தான் பாக்குறாரு. ராமதாஸ் நம்ம வாக்கை இழந்துட்டோம், இழந்த வாக்கை மீட்கணுங்கிற பார்வையில போறாருன்னு நான் கருதுறேன். அதுதான் மற்றவங்க பார்வையில இருந்து ராமதாஸ் இப்போதைக்கு இது வேறுபாடு. இப்போதைக்கு இந்த கட்சியில இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்கணுமா, இல்ல அடுத்த அசம்பிளி எலெக்ஷன் வருது, அதுல கூட்டணி தொடர்பான நிலைப்பாடுகள்ல இருவருக்குமான முரண்பாடுகள், கூட்டணி தொடர்பான நிலைப்பாடெல்லாம் ஒண்ணு. ஏன்னா இப்பதான் சமீபத்துலதான் வன்னியர் உள்ளிட ஒதுக்கீடு இல்ல உரிய ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலன்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ரொம்ப காரசாரமான விவாதங்களை முன்னெடுத்து திமுக இருந்து அதுக்கு பதில் கொடுத்து அது குறித்த ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும் போது இப்படி அதை ஒரு டைவர்ட் பண்ற மாதிரி இந்த இஷ்யூஸ் மாறிட்டு இருக்கா? அது நான் இஷ்யூவா தான் போகுது. ஏன்னா திமுக உங்களை தோக்கடிச்சிட்டாங்க. நீங்க அதுக்கு பிறகு திமுகவுக்கு 15% தந்தா திமுக ஆதரவு கொடுப்போம்னு சொன்னா நீங்க அலையா விருந்தாளியா போய் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எந்த வேலிடிட்டியும் இல்லை. நீங்க டிசைடிங் ஃபேக்டராட்டு நீங்க திமுகவை தோக்கடிச்சுக்கிட்டு இதை கேட்டீங்கன்னா அதுக்கு வேலிடிட்டி இருக்கும். அந்த இடத்துக்குள்ள வெற்றி வீரராக இருக்கக்கூடிய திருமாவளவனுக்கு தான் மரியாதை அந்தஸ்து எல்லாம். அப்கோர்ஸ் அவர் தனிச்சு நின்று 0.7 தான் எடுத்தார், தனிச்சு நீங்க 5.5 எடுத்தீங்க. அதான் ஃபேக்ட், அதுவும் ஃபேக்ட் தான். ஆனா வெற்றியில் அவர் இருக்கும்போது அவருக்கு தான் அந்த மரியாதை, உங்களுக்கு அந்த மரியாதை இங்க கிடைக்குன்னு சொல்றது நீங்க இன்னும் பிரிசனரா பாஸ்டா இருந்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்டா தான் பாக்குறேன். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் பெரிய வேலிடிட்டி கொடுக்கல. பட் நீங்க ஒரு பெரிய ஃபோர்ஸா இருக்கிறீங்க. அந்த ஃபோர்ஸுங்கிறது மீண்டும் பலகீனப்பட்டு சிதலம் அடைஞ்சிடக்கூடாதுன்னு ராமதாஸ் நினைக்கிறாரு. அப்போ அதற்கான இஷ்யூ எடுத்து நிக்கணும்னு பாக்குறாரு. அதுக்குள்ள உங்களுக்குள்ள டாக்டர்கிட்ட நம்பர் 2வா இருந்த குரு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அதுக்குள்ள உள்ள வரும்போது நீங்க மீண்டும் அலர்ட்டா இருந்தது தனி ஒதுக்கீடு அடைகிறது, வன்னியருக்கு பிரஸ்டீஜை காப்பாத்துறது, 1931 17% இருந்த சமூகம்னு நீங்க போறதுதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். கூட்டணிக்குள்ள நீங்க என்ன முடிவு எடுக்குங்கிறது உங்க முடிவு. எனக்கு அதுல விருப்பம் டாக்டர் ஐயா மோடி கூட நிற்கணுங்கிற விருப்பம் எனக்கு இருக்கலாம். நீங்க உங்களுக்கு எந்த லாபமோ அந்த முடிவை நீங்க எடுப்பீங்க.
ஆனா உங்க பார்ட்டி வைப்ரண்டா இருக்குது. நாங்க 9 தொகுதியில 2வது போயிட்டோம், 3வது போயிட்டோம். இதே தாமரை வந்து ரெட்டலைய திருநெல்வேலி, தென் சென்னை, மத்திய சென்னையில எல்லாம் 3வது அனுப்பி இருக்குது. ஆனா நம்ம வந்து ரெட்டலை 3வது அனுப்ப முடியாத அளவுக்கு நம்ம சிக்கிக்கிட்டோம். ஏன் சிக்கிக்கிட்டோம்? அதுல நம்ம செட்டரேட் பண்ணி மேல வரணுங்கிறதுல ராமதாஸ் நினைக்கிறாரு. அன்புமணி கிடைச்ச லாபத்தை பார்த்துட்டு போலாங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி தெரியுது. நிறைவான பிரச்சனை. நிறைவா இந்த விஷயங்களை காட்சிப்படுத்தின பத்திரிகையாளர்களை அங்க இருந்த தொண்டர்கள் வந்து அவங்கள்ட்ட ஒரு காரசாரமா பேசின, விவாதம் பண்ண அந்த நிகழ்வுகளை பார்க்க முடியுது. உடனடியா தொலைபேசி இணைப்புல வந்து ஊடகங்கள்ல பேசின அந்த கட்சியின் எம்எல்ஏ வந்து முரண்பாடுகள்லாம் ஒன்றும் இல்லை, ஆஃபீஸ்லாம் ஆல்ரெடி போட்ட விஷயம் தான், புதுசா இன்னைக்கு தான் நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி பில்ட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் குறிப்பிடுறாங்க. இது எதை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்க? என்ன நடந்து இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த அதிகார மோதல் அதுக்கு நீரடித்து நீர் விலகுவதில்லை. தந்தை மகன் மேல பாசமா தான் இருப்பாரு. ஸோ அருள் கருத்துப்படி அவங்க சமாதானம் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் தான் அதிகம். நம்மளும் வந்து அவங்க சமாதானம் ஆகிறதுல நம்மளும் விரும்புகிறோம். என்டிஏயோட ஒரு கூட்டணி கட்சி, அவங்க அலர்ட்டா இருக்கணும். கிளியை வளர்த்து பூனைகிட்ட கொடுத்துடக்கூடாதுன்னு வைகோ விஷயத்துல அவங்கள்ட்ட நம்ம அலர்ட் பண்ணோம். அதே அலர்ட்னஸோட அவங்க இருப்பாங்க. பொறுத்த வரைக்கும் அவங்க அதிமுக கூட்டணி போயிடக்கூடாது, அதே அலர்ட்னஸோட இருப்பாங்க நான் கருதுறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, ஒரு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார்.